ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுஸ் கிச்சன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ரியலாக நடந்த ஒரு ஸ்டோரி. ரொம்ப மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தின ஒரு விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே. அப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பேச வராங்க. பேச வந்துட்டு அப்போ அதில் ஒரு பெரிய சண்டையாயிருது. அப்போ என் பிள்ளை நான் பார்த்துக்கிறேன், எங்கள் அக்கா நான் பார்த்துக்கிறேன், என் தம்பி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தப்போ அந்த பொண்ணு ஒரு 3 மந்த் கன்சீவாக இருக்கனால அப்போ வீட்டில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டு இல்லை, அதனால் நம்ம அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இல்லை குழந்தையெல்லாம் அபார்ட் பண்ண முடியாது, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரி ஓகே குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த 1 இயராக அவங்க ஹஸ்பண்ட் வீட் சைடு எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே இல்லை. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் 2 பேருக்கும் பிரச்சனை ஆனதில் இவங்களால் அவங்களுக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப கோவமாக இருந்தனால அவங்கள பார்க்குறதுக்கு அவங்க விரும்பலை. அதனால் அந்த குழந்தை பிறந்த விஷயத்தையுமே அவங்கக்கிட்ட சொல்ல கிடையாது. அதே மாதிரி குழந்தை பிறந்த விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லவே கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிப்போச்சு. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் ஒரு இடையில ஒரு நாள் வராங்க. அப்போ அவங்க நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்கள பார்த்துக்கிறேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை அப்போல்லாம் அனுப்ப முடியாது, ஏற்கனவே ஆல்ரெடி பிரச்சனையாகி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம், அதனால் இப்போல்லாம் அனுப்பலாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் நிறைய டைம் கெஞ்சி பார்க்குறாங்க, இல்லை விட முடியாதுன்னு சொல்லவும் அப்போ அவங்களும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்களோட தம்பிக்கு அலைன்ஸ் பார்க்குறாங்க. அலைன்ஸ் பார்க்குறது எல்லாமே அவங்க அக்கா தான் எடுத்து எல்லாமே பார்க்குறாங்க. பொண்ணு பார்க்குறது, டெய்லி கால் பேசுகிறது, மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணி பொண்ணுங்க வீட்டுக்கெல்லாம் நம்பர் கால் பண்ணி பேசுகிறது எல்லாமே அவங்களோட சிஸ்டர் தான் பார்க்குறாங்க எல்லாமேவும். அப்போ கொஞ்ச நாள் கல்யாணம் நிச்சயமாகி கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா